ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இந்த வீடியோல என்னோட பாட்டி எனக்கு அடிக்கடி செஞ்சு தரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வந்துகிட்டே இருக்கக்கூடிய பாரம்பரிய ரெசிபில ஒன்னான இந்த தஞ்சை ஸ்பெஷல் ரொம்பவே ஃபேமஸான ரெசிபியை ரொம்ப ஈஸியா பிகினர்ஸ் கூட செய்யற வகையில தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாம் பாட்டி செஞ்சு கொடுத்து இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணிருப்பீங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணா மட்டும் போதுமா, நம்ம குழந்தைங்களோ இதை ருசிச்சு பார்க்கணும்ல. அதுக்கு முதல்ல இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிடுறதுக்கே ரொம்ப சாஃப்டா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தட்டுக்குள்ள இந்த நெய்யை ஃபுல்லா இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பூசி விட்டுருங்க. நெய்க்கு பதிலாக ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. அடுத்ததா ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல நான் மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேங்க. நான் எடுத்திருக்கக்கூடிய தயிர் ரொம்ப கெட்டியான தயிர் கிடையாது, ஓரளவுக்கு கெட்டியான தயிர், அவ்வளவுதான். இப்போ ஒரு மத்தால 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இது கட்டிகள் இல்லாம நல்லா சிலுப்பி எடுத்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எடுக்கக்கூடிய தயிர் நல்ல புளிப்பான தயிரா இருக்கணும். இது போல புளிப்பான தயிர் சேர்த்து செய்யும் போதுதான் இந்த ரெசிபியோட ட்ரெடிஷனல் டேஸ்ட் நமக்கு முழுமையா கிடைக்கும். சரி, இப்ப அப்படியே ஒரு ஓரமாவே இருக்கட்டும். அடுத்ததா நம்ம எந்த கப்பால தயிர் எடுத்தோம் அதே கப்பாலேயே 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. நீங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்க எந்த கப்பால தயிர் எடுத்தீங்களோ அதே கப்பால பச்சரிசியோ இல்ல புழுங்கல் அரிசியோ இல்ல இட்லி புழுங்கல் அரிசியோ, இப்படி எந்த அரிசியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலரா இட்லி புழுங்கல் அரிசியில செய்யும் போது இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். அதனால நான் இட்லி புழுங்கல் அரிசிய 1 கப்பு எடுத்து நல்லா கிளீனா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணீர் சேர்த்துட்டு 2 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டா ஊற வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஊறின இந்த அரிசியில தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மிக்ஸி ஜார் கப்ல பாதி அரிசியை மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்சா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இப்ப இது கூட காரத்துக்காக 2 மீடியம் சைஸ் அளவுடைய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே எந்த கப்பால தயிர் அரிசி எல்லாம் அளந்தமோ அந்த கப்பால 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 1 கப் தண்ணீரையும் முழுசா சேர்க்காம பாதி தண்ணீரை மட்டும் சேர்த்துட்டு இந்த பாருங்க இந்த மாதிரியான பதத்துக்கு அரைச்சுக்கணும். எப்படின்னா ரொம்பவும் கொரகொரப்பாவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் மழமழன்னு இருக்கக்கூடாது. உப்மா கேசரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல நைஸ் ரவா, அந்த மாதிரியான ஒரு மீடியமான கொரகொரப்புக்கு அரைச்ச இந்த விழுத சிலிப்பி எடுத்து வச்சிருக்க தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததா இதே மிக்ஸி ஜார் கப்ல பாக்கி மீதமா இருந்த அரிசி முழுசையுமே சேர்த்துட்டு பாக்கி மீதமா இருக்கிற 1/2 கப்பு தண்ணீரை இப்போ இது கூட சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி அரிசியை எந்த பதத்துல அரைச்சோமோ அதே பதத்துல இதையுமே அரைச்சி தயிர் கூட சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜார் கப்ல கொஞ்சமா தண்ணீர் விட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணீரையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. சால்ட் சேர்த்து கலந்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கலவையோட பதம் இப்படிதாங்க இருக்கும். ரொம்ப கட்டியாவும் இல்லாம ரொம்ப நீர்த்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியான பதத்துல தான் இருக்கும். இப்போ இந்த சமயம் நீங்க தயிர் அரிசியில அளந்தீங்கல்ல அந்த கப்பால 1 கப் அளவுக்கு தாராளமா தண்ணீர் விட்டு நல்லாவே டைலூட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நீர்த்த மாதிரி கரைச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் ரெசிபி நல்லா சாஃப்டா இருக்கும். இப்படி கையை விட்டு விரலால எடுத்து விட்டீங்கன்னா சொட்டணும். இந்த மாதிரியான ஒரு பதத்துல தான் இருக்கணும். இதுதான் சரியான பதம். சரி, இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா ஸ்டவ்ல அடிகனமான கடாய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப மெல்லிசான கடாயை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்க்கிறேன். கடலை எண்ணெய்க்கு பதிலா ரீஃபைண்ட் ஆயில் இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. அடுத்ததா பாருங்க, நம்ம ஆல்ரெடி காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்திருந்தோம் இல்லையா அரைக்கும் போது. இப்ப எக்ஸ்ட்ரா காரத்துக்காக 1 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. மேற்கொண்டு மனமும் சுவையும் கூடுதலா இருக்கிறதுக்காக இதோ பாருங்க, இது மோர் மிளகா 2 சின்ன மோர் மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா நைஸா பொடியா நறுக்கிட்டு சேர்த்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்து நல்லா இது எல்லாமே மனம் வர்ற அளவுக்கு வறுபட்டு பொரிஞ்சு வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த விழுத ஒரு விஸ்கால ஒரு தடவை நல்லா அடி வரைக்கும் விட்டு நல்லா ஒரு தடவை ஈவனா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தாளிப்போட சேர்த்துருங்க.
சேர்க்கும் போது கேஸோட தீ மீடியம்ல இருக்கணும். இப்போ அதே விஸ்கால இந்த நேரம் நீங்க கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க, கலந்து விடுறதுக்கு விஸ்கையே பயன்படுத்துங்க. இந்த விஸ்கால நல்லா மீடியமான ஃப்ளேம்லயே கைவிடாம ஒரு 2 மினிட்ஸ்க்கு கலந்து விடுங்க. நீங்க கலந்து விட இங்க பாருங்க, நல்லா கட்டிப்பட்டு நமக்கு கிண்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். இந்த சமயத்துல கேஸோட தீய லோல மாத்திட்டு ஒரு தட்டை போட்டு மூடி 1 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. 1 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் கரண்டியால இந்த அடியில இருக்கிற மாவை அப்படியே பிரட்டி விட்டு மேல எடுத்து விடுங்க. அடி மாவு வெந்திருக்கும். இப்போ மேலே இருக்கிற மாவை உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ மேல் மாவும் நல்ல பதமாக வெந்து வரட்டும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதே மாதிரி நிதானமான தீயில வேக விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்க இந்த மாவை நல்ல ஈவனா இது போல கலந்து விடுங்க. இந்த சமயம் மாவு ஒரு 80% அளவுக்கு பதமா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இந்த சமயம் நீங்க இந்த இடத்துல விருப்பப்பட்டீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஈவனா சுருள கடாயில ஒட்டாதபடிக்கு கலந்து விடுங்க. இப்ப மாவு முழுமையா வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ண போறோம். அதுக்காக ஒரு சின்ன கப்ல தண்ணீர் நிரப்பிக்கோங்க. தண்ணீர்ல உங்க கைகளை நல்லா ஒரு தடவை நினைச்சிட்டு மாவு இந்த மாதிரி அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா மெதுன்னு கையில ஒட்டாம இருக்கணும். அப்புறம் கையால எடுத்து உருட்டி பார்த்தாலும் பிசு பிசுன்னு மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் மாவு வெந்ததுக்கான சரியான பதம். இது போல முழுமையா வெந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுட இருக்கிற இந்த கலவையை நம்ம ஆல்ரெடி நெய் பூசி ரெடியா எடுத்து வச்சிருந்தோம்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, அதுல சூடா இருக்கும் போதே டக்குன்னு இதுல எடுத்து சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு கரண்டியால நல்ல மேல சமன்படுத்தி விட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாம நல்ல ஈவனா லெவல் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபிய சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சூடெல்லாம் குறைஞ்சி ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அதை விட இன்னும் சூப்பரா இருக்குங்க. இப்ப தட்டுல கொட்டி நல்லா இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டு கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. இதுல உள்ள சூடெல்லாம் குறைஞ்சி முழுமையா ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம இந்த மாவுல விட்டிருந்த எண்ணெய் எல்லாமே நல்ல எண்ணெய் விட்டு மேலே இது போல ஷைனிங்கா மினுமினுப்பா ஆறுனதுக்கு அப்புறம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல இதை கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்றேன். கட் பண்ணும் போது பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா கத்தி இறங்குதுன்னு. இப்ப கட் பண்ண பீசஸ் அப்படியே ஒண்ணா வெளியில எடுத்துட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சிருங்க. காலையில செஞ்சீங்கன்னா நைட்டு சாப்பிடுங்க. நைட்டு செஞ்சு எடுத்து வச்சிட்டீங்கன்னா மறுநாள் காலையில சாப்பிடுங்க. நேரம் கூட இதோட சுவையும் கூடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் தேவையில்ல, அப்படியே சாப்பிடலாம். இதுல இருக்கிற இந்த மோர் மிளகா, காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இந்த பெருங்காய மணத்தோட வாயில கடிபடும் போது அருமையான சுவையில இருக்கும். இந்த ரெசிபிய ஆந்திரால அமிர்த பழம்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் மோர்களின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வேற ஊர்ல எல்லாம் மோர்கூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்க உங்க ஊர்ல இந்த ரெசிபிய செய்யற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த ரெசிபிக்கு என்ன பேர்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த ரெசிபிய உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கூடவே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.